சொல்ல வந்த ஸ்டோரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலையில நடந்தது ஒரு எதார்த்தமான ஒரு சம்பவம்னு சொல்லலாம். என்ன சொல்றதுன்னா, அது வந்து முருகன், ஐயனுடைய லீலையா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அங்கே ரகுநாதபுரத்துலேருந்து நடந்து வராப்புல ஒரு ஆள். என்ன அவர் கையில் பேக் வச்சுருக்காப்புல, நடக்க முடியாமல் வராப்புல, மலையாளத்தில் பேசினாப்புல. அதுனா கரெக்டான லாங்குவேஜ் மலையாளம். நம்ம 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 தமிழ்நாட்டுக்கு பேசுகிறது கிடையாது. கரெக்டான லாங்குவேஜ் மலையாளம். கரெக்டாக மலையாளம் பேசினாப்புல. ஏன்னா நமக்கு தான் மலையாளம் தான் புரியுமே நமக்கு. அப்படிங்கிறபோது அவர் வந்து ஒரு ரொம்ப மரியாதையோட, ஒழுக்கத்தோட, ஒரு பாசத்தோடு வந்து என்கிட்ட வந்து கேட்குறாப்புல. என்ன கேட்குறாப்புன்னா, டீ குடிக்கணும், டீ குடிக்க ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்குறாப்புல. நானே பல ஜூஸில் இருக்கேன், பல பிரச்சனைகள் இருக்கேன். உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுக்கு என்னால் முடியல சொல்லி எனக்கு ஒரு உள்ளேயே ஒரு வருத்தம், மன வருத்தம், உள்ளேயே ஒரு மன வருத்தம். நம்ம இருக்கும்போது வந்து நானாக செஞ்சுருக்கேன், நிறைய செஞ்சுருக்கேன். ஏன்னா மதுரையில் ஒரு டைம் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தப்போ, மதுரை போனப்போ மாட்டுத்தாவணியில் ஒரு அண்ணன் இருப்பாப்புல. அவரும் வந்து கால் மூலம் விட்டு வந்தாங்க. பிறப்பில் ஊனம் தான் அவர். பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருப்பார். நான் போகிற டைமிங்லாம் அவருக்கு வந்து பிஸ்கட்டு, பன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் வருவேன். நான் அந்தளவுக்கு மனசு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது அவருக்கு ஒரு டீக்கு 10 ரூபா வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருந்துட்டுருக்கேன். அப்போ நான் என்ன சொன்னேன், என்கிட்டயே இல்லைங்கய்யா, நீங்கள் இப்படியே நடந்து போங்க, விளக்கு ரோடு வரும், விளக்கு ரோட்டில் டீ கடை நிறையா இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேளுங்கய்யா, உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் ஒரு டீ உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பான்னு சொன்னேன். அவருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியோ என்ன ஒரு வேதனையோ எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படியே திரும்பிட்டாப்புல, அப்படியே திரும்பி அப்படியே ரோட் நடுவும் போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அவன் பாருங்கள், மனுஷனுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. ஏன்னா அவர்னா வந்து கேரளாவில் வந்து அவர் எப்படி இருந்திருப்பாப்புல, எப்படி வளர்ந்துருப்பாப்புல. கேரளா பொறுத்தவரை நமக்கு தெரியும், அந்த ஏரியாவில் எப்படி இருந்திருப்பாப்புல, எப்படி வந்து இங்கே வந்து அகப்பட்டாருன்னு தெரியல. நான் எந்த சூழ்நிலையால் அவர் வந்து ஊருக்கு போகாமல் இருக்கார், இதனால் ஒன்றும் நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நமக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்கோம். நம்மள எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் ஒரு டீக்கு 10 ரூபா கொடுக்க முடியுங்கிறது எனக்கு வருத்தம். உங்களே இப்படின்னா யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து உதவி கண்டிப்பாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாட்டாலும் ஒரு பிஸ்கட்டோ ஒரு டீயோ வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா, மனுஷனுக்கு எது வேணாலும் தாங்கிடலாம், ஆனால் பசியை மட்டும் தாங்கவே முடியாது, யாராலையும் முடியாது. அந்த பசிக்காண்டி அவர் என்று கேட்டது நான் செய்ய. அதனால் நண்பர்களை இப்படி யாராவது வந்து அவங்கள்ட்ட யாராவது வந்து உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யுங்க. ஒரு பிஸ்கட்டோ ஒரு டீயோ ஒரு தண்ணியோ வாட்டர் பாட்டிலோ அதை வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிடும் வாங்கி கொடுத்துருப்பேன். நானும் ஒரு 0 பேலன்ஸில் இருக்கேன் நான். அதனால் வந்து அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. இல்லைன்னா காலையிலே அவருக்கு கண்டிப்பாக செஞ்சுருப்பேன் நான். கண்டிப்பாக நண்பர்களே, அப்படி ஒரு ஆட்களை யாரும் பசியோடு வந்து உங்கள்கிட்ட உதவின்னு கேட்கும்போது உதவி கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி.